ஐஏசினா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ கரண்டா மார்க்கெட்ல இருக்கிற ஐஏசி டூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து கரண்டா மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய டூல்ஸ் இதெல்லாமே. சரி, என்ன இருக்கு? டெராஃபார்ம் இருக்கு, கிளவுட் ஃபார்மேஷன், அப்புறம் அஷூர்ல வந்து ரிசோர்ஸ் மேனேஜர், அப்புறம் கூகுள்ல வந்து கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர், அப்புறம் ஆன்சிபிள், செஃப், பப்பட், சால்ட் ஸ்டாக், வேக்ரண்ட், இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஐஏசி டூல்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஒரு மூணா பிரிக்க முடியும். ஐஎஸ் டூல்ஸ் வந்து நம்ம மூணா பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம்? கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஒன்று, சர்வர் டெம்ப்ளேட்டிங் அண்ட் ப்ரொவிஷனிங் டூல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆன்சிபிள், பப்பர், சால்டெக் அதுல வந்துடும். சர்வர் டெம்ப்ளேட்டிங் வந்து டாக்கர், பேக்கர், வேகன்ட் வந்துடும். ப்ரொவிஷனிங் டூல்ஸ்ல தான் வந்து நமக்கு டெராஃபார்ம் வருது. அதுக்கு காம்பீட்டர் டூல் பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன், டெப்ளாய்மெண்ட் மேனேஜர், அஷூர் ஏஆர்எம். பட் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம ஏன் டெராஃபார்ம் யூஸ் பண்ணணுன்றத பார்க்கலாம். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணு, ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும். இல்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூ கேன் யூஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஐஏசி டூல்ஸ் லைக் ஆன்சிபிள், பப்பட், சால்டெக்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து சர்வர் டெம்ப்ளேட்டிங் அப்படின்னா வந்து இட்ஸ் அ டெம்ப்ளேட். ஆக்சுவலி நீங்க விஎம்பர் பேக்ரவுண்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஎம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த விஎம் டெம்ப்ளேட்ல நமக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும், அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுட்டா அதுல வி கேன் கிரியேட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து டெம்ப்ளேட்டிங் டூல்ஸ். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து டாக்கர், பேக்கர், வேக்ரண்ட், இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொவிஷனிங் டூல்ஸ்னு வரும்போது ஒரு பியூர் ஒரு கோர் இன்ஃப்ரா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ற டூல் தான் வந்து ப்ரொவிஷனிங் டூல்ஸ். ஸோ அதுல தான் டெராஃபார்ம், கிளவுட் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து வருது. ஓகே, அதாவது ஸ்டாஷ்ல இருந்து ஒரு நீங்க இன்ஃப்ரா பில்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் எய்தர் ஒன் ஆஃப் தீஸ் டூல்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டாட்ச்ல இருந்து உங்க இன்ஃப்ராவை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் திஸ் ப்ரொவிஷனிங் டூல்ஸ். சரி, இதுல எதுக்கு வந்து நான் வந்து டெராஃபார்மை சூஸ் பண்ணணும்? டெராஃபார்ம் இஸ் த ஒன்லி டூல் இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். லைக் நீங்க டெராஃபார்ம் வச்சு விஎம்ஆர் மேனேஜ் பண்ண முடியும், ஏடபிள்யூசி மேனேஜ் பண்ண முடியும், ஜிசிபி மேனேஜ் பண்ண முடியும், அஷூரி மேனேஜ் பண்ண முடியும். நாட் ஓன்லி தீஸ், வி ஹாவ் மெனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வெறும் அஷூர் மட்டும் யூஸ் பண்றது இல்ல. தே ஆர் ஆல் ஆர் ஹைபிரிட் கிளவுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேல, லைக் லைக் விஎம்ஆர் யூஸ் பண்றாங்க. சில சில யூஸ் கேஸ் வந்து அஷூர் யூஸ் பண்றாங்க, சில யூஸ் கேஸ் வந்து ஜிசிபி யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு தனித்தனி டூலா யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே டூலை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் டூல் எது? டெராஃபார்ம் த பெஸ்ட் டூல். இப்போ நீங்க வந்து கிளவுட் ஃபார்மேஷன் டூல், ஏடபிள்யூஸோட கிளவுட் ஃபார்மேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அது ஏடபிள்யூஸ்க்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? அஷூர் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜிசிபி எடுத்துட்டீங்கன்னா டெப்ளாய் மேனேஜர் வந்து ஜிசிபி கிளவுடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், தவிர வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது சேம் திங் கோஸ் ஃபார் அஷூர் ஆஸ் வெல். அஷூர் ஏஆர்எம் வந்து ஒன்லி சப்போர்ட்ஸ் அஷூர், நாட் ஃபார் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், டெராஃபார்ம் இஸ் த பெஸ்ட் டூல் ஆஸ் இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்புறம் இன்னொன்று கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். டெராஃபார்ம்ன்றது ஓப்பன் சோர்ஸ், ஸோ யாரும் யூஸ் பண்ணிக்க முடியும். டெராஃபார்ம்ல கோடு வந்து நீங்க ஒரு ஆர்டரா எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நீங்க ஜஸ்ட் எப்படி எழுதிக்கலாம். டெராஃபார்ம் இஸ் சோ இன்டெலிஜென்ட், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றது அதுக்கு தெரியும். இப்போ டெராஃபார்ம் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். லைக் இப்போ டெராஃபார்ம் வச்சு ஒரு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நான் என்ன கிரியேட் பண்ணேன்றத டெராஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதை வச்சு we can easily manage the existing resource as well. ஓகேங்களா? அது இஸ் த மெயின் பாயிண்ட். டெராஃபார்ம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் த மெயின் பாயிண்ட். அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து அப்கமிங் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் வந்து இது டிக்ளரேட்டிவ். டெராஃபார்ம் வந்து டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ், அப்புறம் கிளைண்ட் ஒன்லி லாங்குவேஜ். டிக்ளரேட்டிவ்னா என்ன, கிளைண்ட் ஒன்லின்றத நம்ம அப்கமிங்ல பார்ப்போம். இது வரைக்கும் நான் சொன்னதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? ஓகே, I think these are very basic. Already you guys know it. Okay. Okay. Procedural versus declarative.
நம்ம கோடிங் எழுதுறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து ப்ரொசீஜரல், அப்புறம் டிக்ளரேட்டிவ். ப்ரொசீஜரல் அப்படின்னா வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். லைக் எதுக்கு இந்த டாஸ்க் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த டாஸ்க் பண்ணணும், இந்த டாஸ்க் அப்புறம் இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறதுக்கு பேர் என்னது? இம்பரேட்டிவ் ஆர் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எக்ஸ்பிளிசிட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த 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 கோடிங் டூலுக்கு நீங்க எக்ஸ்பிளிசிட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணு, இது நடந்துச்சான்னு பாரு, இது நடந்துச்சுன்னா அப்புறம் இதை பண்ணு, அந்த மாதிரி சொல்லணும் நீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க தான் ஸ்மார்ட்டா இருக்கணும், சிஸ்டம் வந்து ஸ்டூப்பிடா இருக்கும். பட் டிக்ளரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டா போதும். சிஸ்டம் வந்து அதை உங்களுக்கு, அந்த கோடிங் டூல் வந்து உங்களுக்கு அதை வெளிக்கொண்டு வந்து அவுட்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஈஸியா. ஸோ அதுதான் வந்து டிக்ளரேட்டிவ். ஸோ டெராஃபார்ம் வந்து இட்ஸ் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜஸ். நீங்க வந்து எனக்கு என்ன வேணும்ன்ற சொல்லிட்டா போதும், டெராஃபார்ம் வில் டூ ஃபார் யூ. ஓகே, ஸோ சிஸ்டம் வந்து அங்க ஸ்மார்ட்டா இருக்கும். ஸோ அதான் வந்து ப்ரொசீஜரல் பேஸ்ட் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் த லேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க அந்த கோடை பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப என்ன நடந்திருக்கு, இப்ப இன்ஃப்ரால என்ன இருக்குன்றத நீங்க போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கோடை பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்புறமா வந்து நம்ம அந்த கோடை வந்து ஈஸியா ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எதுல? டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜஸ்ல. ஓகே. ஓகே, இப்ப இன் ஜென்ரலா வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆன்சபிள் வந்து ஆன்சபிள் கிரி ஆன்சபிள் வந்தது வேற ஒரு பர்பஸ்க்காக. பட் கிராஜுவலா அது டெவலப் ஆகி இப்போ வந்து ஆன்சபிள் வச்சும் நம்ம வந்து இன்ஃபோ கிரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி இப்போ இருக்கு. ஓகேங்களா? பட் எது பெஸ்ட் டூல் கேட்டீங்கன்னா டெரஃபார்ம் இஸ் பெஸ்ட் டூல். அது ஏன்றதை நான் இப்போ சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், நான் ஏன் ஆன்சபிள் போகக்கூடாது, ஏன் டெரஃபார்ம் போகணும் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். பட் ஆன்சபிள் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகர் பண்றது, அது ஒரு கான்ஃபிகரேஷன் டூல தான் கொண்டு வந்தாங்க. பட் கிராஜுவலி அது இப்போ வந்து அதோட பர்பஸ் வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இப்போ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒரு சிம்பிள் கம்பேரிசன் பார்த்துருவோம் ஆன்சிபிளுக்கும் பர்பட்டுக்கும், அதாவது கான்ஃபிகரேஷன் டூலுக்கும் ப்ரொவிஷன் டூலுக்கும் இருக்கிற கம்பேரிசன் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்போ வந்து டெராஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றதுக்கான பெஸ்ட் டூல் பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் ஆர் எனி அதர் ப்ரொவிஷனிங் டூல்ஸ். ஓகே, ஸோ இனிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்றதுக்கு டெராஃபார்ம் வச்சு பண்ண முடியும். கிரியேட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெராஃபார்ம் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஒரு இனிஷியலா, அதாவது நீங்க இன்ஃப்ரா பில்ட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். பட் என்ன பாசிபிள் கிடையாது, ஒன்ஸ் அது ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனை நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. பட் இன்ஃப்ரா மேனேஜ் பண்ண முடியும். இன்ஃப்ரா வேற, அப்ளிகேஷன் வேற. ஓகே, ஸோ இதான் வந்து பட் ஆன்சிபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எஸ் யூ கேன் மேனேஜ் இட், அப்ளிகேஷன் செட்டப் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து செக் பண்ண பர்பஸ். இது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஆன்சிபிள் வச்சு இனிஷியல் இன்ஃபா பண்ண முடியும், ஆனா தட்ஸ் நாட் த ரெக்கமெண்டட் ஒன். அது ஏன் அப்படின்னா இதை பாருங்க, டெராஃபார்ம் வாஸ் ப்ரொவிஷனிங் டூல், ஆன்சிபிள் அது நமக்கு தெரியும். சின்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் வந்து எக்ஸிஎல் சொல்லுவாங்க, அஷிகா லாங்குவேஜ். அந்த நம்ம எழுத போற டெராஃபார்ம் கோடோட லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷிகாப் லாங்குவேஜ். ஆன்சிபிள் வந்து யாமல் இருக்கும். பட் மெயினா நம்ம நோட் பண்ண ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா டெராஃபார்ம் வந்து டிக்ளரேட்டிவ், ஆன்சிபிள் ப்ரொசீஜர். நான் என்ன சொல்லியிருந்தேன், டிக்ளரேட்டிவ்ன்றது என்னது, நீங்க ஜஸ்ட் டிசையர்டு இது மட்டும் சொல்லிட்டா போதும், இட் வில் டேக் கேர். பட் ப்ரொசீஜர்ன்றப்ப நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும். என்ன அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க. விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்க் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்க இதுக்கு என்ன பண்ணணும், விஎம் கிரியேட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் விஎம் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். அது வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து டிஸ்க் ஆட் பண்ண போகணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கோடிங்ல சொல்லணும், அப்பதான் அது பண்ணும். பட் டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து விஎம் கிரியேட் பண்ணணும், டிஸ்க் ஆட் பண்ணணும் சொல்லிட்டீங்கன்னா போதும். டெராஃபார்ம் என்ன பண்ணும், விஎம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது விஎம் கிரியேட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிஸ்க் ஆட் பண்ணும். புரியுதுங்களா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இதை வந்து நான் இப்போ லைவ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும், ஆன்சிபிள் பண்ண முடியாது. அது என்ன லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்? அது ஒரு ஒரு லேப் மூலமா நான் ஒரு சின்னதா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம கிட்ட வந்து ஒரு ஆன்சிபிள் சிம்பிள் ஆன்சிபிள் கோடு இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், கோடை இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க.
கோட் வந்து யூ வில் கெட் டு நோ லைக் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் செஷன்ல உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு அதோட பிஹேவியர் மட்டும் எப்படி ஆகுதுன்றது மட்டும் கவனிச்சா போதுமானது. ஓகே, சரி. இப்போ ஒரு ஆன்சிபிள் கோட் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ண போறோம். லைக் வந்து ஒரு யூஎஸ் ஈஸ்ட் ஒன்ல ஒரு மிஷின் கிரியேட் பண்ண போறோம். T2 நானு கிரியேட் பண்ண போறோம். இந்த ஏஎம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். லெட்ஸ் டூ இட். ஓகே, ஸோ நான் வந்து ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி instance now. Okay, so let's do it. ஓகே, இப்போ என்னாச்சு, ஒரு மிஷின் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு வந்து இந்த T2 நானோன்றத நான் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் அஸ் மைக்ரோ. ஓகே, நான் டீச்சர் மாத்த போறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ நான் திருப்பி இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மிஷின் வந்து T2 நானோன்றது T2 மைக்ரோ ஆகுமா ஆகாதா? ஜஸ்ட் அசியூம் யாராவது. Will create a new instance. நியூஸ் நியூஸ் தான் கிரியேட் ஆகும். ஏன் நியூஸ் கிரியேட் ஆகுது? பிகாஸ் அதனால தான் நான் சொன்னேன், டெராஃபார்மால லைஃப் சைக்கிள் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ண முடியாது பை டிஃபால்ட்டா. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், அந்த மைக்ரோ மாத்திட்டேன்னா உங்களுக்கு நான் திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன நடக்குது இப்போ, இது இப்போ ஒரு புது மிஷினை கிரியேட் பண்ணுது. பிகாஸ் இட் டஸ் நாட் அவர், நான் ஒரு மிஷினை கிரியேட் பண்ணிக்கிறேன்ற ஒரு அவேர்னஸே ஆன்சிபிளுக்கு கிடையாது. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மிஷின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்டா? T2 நானோ இன்னொரு மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இது நமக்கு தேவை கிடையாது, கரெக்டா? நமக்கு ஒரு மிஷின், நம்ம ஒரு கோடிங் லாங்குவேஜ் வச்சு ஒரு டூலை வச்சு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா கிரியேட் பண்ணதை மேனேஜும் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கரெக்டா? ஸோ அப்ப ஏன் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா இட் டஸ் நாட் ஹாவ் ஸ்டேட் ஃபைல் கைண்ட் ஆஃப் திங் வந்து ஆன்சிபிள் கிடையாது. பட் ஆன்சிபிள் த பெஸ்ட் டூல் ஃபார் கான்ஃபிகரிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கான்ஃபிகர் அப்ளிகேஷன்ஸ். அந்த மாதிரி டூல் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் இஸ் த பெஸ்ட் டூல். ஓகே, ஆன்சிபிள் பர்பஸ் வேற, டெராஃபார்ம் பர்பஸ் வேற. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நம்ம எப்பயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் நான் இந்த இந்த ஒரு சின்னதா ஒரு டெமோ வந்து காட்டிட்டு இருக்கேன். ஓகே, இதே வந்து இப்ப நம்ம ஒரு டெராஃபார்ம் போட்டுட்டு இருக்கோம். இந்த டெராஃபார்ம் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இந்த ஏஎம்ஐ வச்சு இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணு, T2 நானோல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்றேன், இதை நான் இது பண்ணிடுறேன், டெர்மினேட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ற கமாண்ட் அதெல்லாம் பத்தி நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு லாஜிக்கலா பேசிக்ஸ்லும் நான் புரிய வைப்பேன். ஓகே, அதை பத்தி கவலைப்பட அவசியம் கிடையாது. இப்போதைக்கு இதோட பிஹேவியர் மட்டும் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ டெராஃபார்ம் கோட்ல நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பாருங்க இப்போ கிரியேட் ஆகுது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஆன்சிபிள் வந்து ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணிட்டு அதை செக் பண்ணவே இல்லை, எனக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகி முடிஞ்சுதா முடியல செக்லாம் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு. ஆனா டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுது, கிரியேட் ஆகி முடிகிற வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் செகண்ட்ஸ். இது ரெடி ஆயிட்டு. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே, இப்போ ஒரு இன்ஃப்ரா வந்து நமக்கு ஒரு விஎம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோட டிஷர்ட் சைஸ் வந்து நான் மாத்த போறேன். என்ன மாத்த போறேன், மைக்ரோன் மாத்த போறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ இது வந்து எனக்கு புது ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுமா
இல்ல இந்த இது T2 நானோன்றத T2 மைக்ரோன்றத மாத்துமா? மைக்ரோ மாத்திடும். மைக்ரோ மாத்திடும். அதை பார்க்கலாம் இப்போ. இங்க இருக்க அவுட்புட்ல வர்றதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா ஒன்னொன்னு என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு அதை கவனிக்க வேண்டியது இல்லை. ஓகே, இங்க நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, ஸ்டாப் ஆகுது பாருங்க. நான் இங்க என்ன ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேனா, எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேனா இல்ல. ஸோ இதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், இட்ஸ் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். இதே ப்ரொசீஜரா இருந்துச்சு, ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஆர் இம்பரேட்டிவ் லாங்குவேஜா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த விஎம் சைஸ் மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் விஎம் ஷட் டவுன் பண்ணு, அதுக்கப்புறம் மாத்து, அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணு. இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், கரெக்டா? பட் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜஸ்ல லைக் டெரஃபார்ம் மாதிரியான லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட டிசையர் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இது இப்படிதான் வேணும் இன்ஃபார்ம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பட் மீதி எல்லாமே வந்து அதுவே டேக் கேர் பண்ணிச்சு, கரெக்டா? இதுதான் வந்து சொல்றது ப்ரொசீஜரல் வித் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, T2 மைக்ரோன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஸ்டாப் ஆனது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதே வந்து நான் ஆன்சர் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் எதை நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் திருப்பி அதை வந்து மிஷின் வந்து அப் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று போட்டு அதுக்கு ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் மாற்றணும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டிய வேலை இருக்கும் ஆன்சபிள் பார்த்தீங்கன்னா. ஐ மீன் வாட் எவர் ப்ரொசீஜர் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது இப்போ, டெராஃபார்ம் வெஸ் ஆன்சபிள் வரும்போது விச் இஸ் த பெஸ்ட் டூல் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Terraform is the best tool because இது வந்து declared languages and it does support life cycle management. இது ரெண்டு பாயிண்ட் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா எஸ், ரெண்டுமே உங்களால ப்ரொவிஷனும் பண்ண முடியும், கான்ஃபிகரும் பண்ண முடியும். ஓகே, ரெண்டுமே வந்து ஏஜென்ட்லெஸ்ன்றது வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏஜென்ட் வச்சு நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு டெராஃபார்மோட அந்த டெராஃபார்ம் இஎக்ஸி ஃபைல் இருந்தாலே போதுமானது. ரெண்டுத்துக்கும் எதுவும் மாஸ்டர், ரெண்டுமே மாஸ்டர் லிஸ்ட் தான். ஓகே, நம்ம இப்போ சுரேஷ், எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ இதில் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இது எக்ஸிஸ்டிங் செட்டப்பை அனலைஸ் பண்ணிட்டு டிப்ளாய் ஆகுது, அப்படிதானே இது மீனிங்? அப்போ எக்ஸிஸ்டிங்கில் வந்து நீங்கள் அந்த ஆமா, இன்ஸ்டன்ஸ் அந்த சேம் இன்ஸ்டன்ஸ்ன்றதை கம்பேர் பண்ணதுனால உங்களுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் மிஷினில் போய் சேஞ்ச் ஆகுது. கரெக்ட் கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஆன்சிபிளில் வந்து கரெக்ட். அதெல்லாம் எதுவும் செக் பண்ணாது, அது ஆட்டோமேட்டிக்காக நியூ இன்ஸ்டன்ஸ் வித் சேம் இன்ஸ்டன்ஸ்லேயே டிப்ளாய் ஆகிடுன்றீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் நேம்லாம் அது வேலிடேட் பண்ணாது. ஓகே, ஆன்சிபிளை பொறுத்த வரைக்கும் நான் என்ன இப்போ நான் வந்து ஒரு மிஷின் கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் மேன்ல பேசுவோம். நான் வந்து ஒரு மிஷின் கிரியேட் பண்றேன். நான் மைண்ட்ல வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நான் இந்த மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருந்திருக்கு, நான் அதை இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப நான் திருப்பி அதுலயே எதோ மாத்துறேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, நான் இதுல மாத்திருக்கேன், அப்ப நான் இதை மாத்தணும்னு நான் ஞாபகம் வச்சுதான் நான் பண்ண முடியும். இதே வந்து நான் இது ஆன்சர் படிச்சீங்க எப்படின்னா, இப்போ நான் நான் எக்ஸிட் பண்ணும்போது தனி ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும், நீங்க எக்ஸிட் பண்ணா தனி ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும், அந்த மாதிரி தனித்தனியா ஆகும். பிகாஸ் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸிஸ்டிங்கா நம்ம என்ன பண்ணணுன்றது அதுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ். தட் இஸ் த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி டெராஃபார்ம் வந்து அதுக்கு தெரியும், இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கும் தெரியும், அதனால அதே ரிசோர்ஸே வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணும், வாட் எவர் இட் இஸ். ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அது தெரியாது, அதனால எவ்ரி டைம் வந்து அது புது ரிசோர்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே 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 சுரேஷ், இல்ல do you hear me? சரியா சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ஒருவேளை இந்த இன்ஸ்டன்ஸ் நேம் ஸ்பெசிஃபை பண்ணா கூட ஆன்சிபிளால ரீட் பண்ண முடியாதா எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் இருக்கு, ஆர் ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஐடி ஏதாவது ரெஃபர் பண்ணி கூட? கண்டிப்பா பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சிபிள் வச்சு யூ கேன் மேனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஆனா அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க திருப்பி ரெஃபரன்ஸ் வைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடி வச்சுட்டு
அந்த மாதிரி வச்சு நீங்களா பண்ண முடியும். ஆனா அதுக்குதான் நீ யூ ஷுட் பி சோ ஸ்மார்ட் அப்படின்றப்ப கரெக்ட்டுங்களா. பட் டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தேவை கிடையாது. இது ஈஸியா நான் மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நான் காட்டுறேன். அந்த டெராஃபார்ம் கோட்லயே நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்றோம்ல. எந்த நேம் சொல்றீங்களா? ஐயா இல்ல டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள கொடுக்கறதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஃபுல்லா வந்து இந்த பிளாக் வச்சுதான் ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன். இப்போதைக்கு அதுக்குள்ள போக வேண்டாம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போதைக்கு இப்ப என்ன அசியூம் பண்ணுங்க அப்படின்னா, டெராஃபார்மால எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ண முடியும். டெராஃபார்மை வச்சு என்ன கிரியேட் பண்ணீங்களோ அதை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஆன்சிபிள்ல பண்ண முடியாது. ஆன்சிபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ் மூலியமா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் மூலியமா நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி இப்போ டெர்மினேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி நீங்க அது ஒரு ரெஃபரன்ஸ் திருப்பி அது தனியா ஒரு பிளாக் எழுதி அதை ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்க பண்ணணும். இங்க வந்து நீங்க தான் சொல்லணும், அதுக்கு ஆன்சிபிளுக்கு நீங்க சொல்லணும், எனக்கு இதெல்லாம் பண்ணி நீங்க சொல்லணும். பட் டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அப்படி தேவை கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ மேனேஜிங் த ரிசோர்ஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து நம்ம ஈஸியா டெராஃபார்ம்ல பண்ண முடியும், ஆன்சிபிள் பண்ண முடியாது. ஆன்சிபிள்ல வந்து நீங்க எதனா ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட it will lead the issues. Okay, Ansible is the best tool for the configuring the infra or configuring the applications or installing the applications, but not recommended for the uh, infrastructure. Okay. Suresh, we can put it in another way. நீங்க கோட் ஓபன் பண்ணுங்களேன். ஓகே, ஸோ மணி இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோட பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஆர் பாசிங் ஏ பேராமீட்டர் லைக் வாட் இஸ் ஏஎம்ஐ ஐடி, அப்புறம் இன்ஸ்டன்ட் டைப் என்னது, அப்புறம் அதோட டேக் மீன்ஸ் நத்திங் பட் அதுக்கு ஒரு நேம் டேக் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆனவுடனே நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த ரிசோர்ஸோட ஐடி வந்து நம்ம ட்ராக்கே பண்ணல. இந்த கோடில் அஸ் அ கோடா வந்து நம்ம எதுவுமே ட்ராக் பண்ணல. ஓகே, கரெக்டா? சூப்பர். எஸ். ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடி இருக்கும், இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கும்ல. அந்த ஐடி வந்து நம்ம இங்க எதுவுமே நம்ம கோட் மூலமா நம்ம மேனேஜே பண்ணல. ஸோ தட் ஸ்டேட் வில் பி மேனேஜ்ட் பை டெராஃபார்ம். அதுதான் அதோட இது. அந்த what I was thinking is and the name my terraform instance இருந்தனால I thought that name is a unique name, so whenever we make a change in the name for that name மறந்து maybe you நீங்க can நேம் go back to the மறந்துட்டீங்க. console, AWS console. இருங்க, நான் ரேம் எடுத்து திருப்பி ரீடெப்ளை பண்றேன். நேம்ன்றது AWS பொறுத்து ஜஸ்ட் டேக் தான் ஜி. அந்த நான் இப்ப ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த கன்சோல் ஓபன் பண்ணுங்க சார் சுரேஷ். அந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, அந்த நேம் இருக்குல்ல, AWS போங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல நேம், அதுதான் அதோட நேம். இந்த பேராமீட்டர் தான் நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி பேராமீட்டர் ஃபார் திஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடிங்கிறது வந்து இந்த ஐ சம்திங் கோலன் இருக்குல்ல, அதுதான் அதோட ரெஃபரன்ஸ். கரெக்டா சுரேஷ்? இந்த கிளவுட் ரிசோர்ஸோட ஐடி ரெஃபரன்ஸ் ஐடி வந்து I-099 சம்திங் தானே? கரெக்ட். இது பாருங்க, நான் நேம் எடுத்துட்டேன். கன்ஃபியூஸ் ஆகுதா? நேம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஐம் ஹேவிங் ஒன்லி தி AMI ID அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் டைப் தான் வச்சிருக்கேன். அதை வச்சு டெப்ளாய் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த T2 மைக்ரோ அண்ட் T2 நானோ மாத்திரம்னா ஆகும். அது எப்படி ஆகும்னா, பாலன் நான் சொன்ன மாதிரி இது பேக் எண்ட்ல அதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி அதோட கம்ப்ளீட் இன்ஃப்ராவோட இன்ஃபர்மேஷன் வந்து மேனேஜ் பண்ணும். அது ஸ்டேட் தனி டாபிக், அதுல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு இதான் கான்செப்ட். பாருங்க, நான் இது இப்போ மாடிஃபை ஆகுதுங்களா? நான் நேம்லாம் நான் எதுவும் ரெஃபர் பண்ணல. பட் ஸ்டில் இட் இஸ் டூயிங் இஸ் டாஸ்க். ரைட்டா? ஸ்டாப் பண்ணுது. T2 மைக்ரோல இருந்து நானோ மாற போகுது. எப்படி பண்ணுது? பிகாஸ் ஸ்டேட் ஃபைல் இஸ் ஹேவிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் இன் தி பேக் எண்ட். பட் ஆக்சுவலி அந்த கோட்லயே தெரியுது. சாரி சுரேஷ், ஆக்சுவலி நீங்க ரன் பண்றீங்கல்ல அந்த டெர்மினல்லையே அதை வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து அங்க ஸ்டோர் ஃபைல எடுத்து வச்சுக்குது ரெஃபரன்ஸ். இங்கேயே அந்த ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிடுது பாருங்க. AWS இருந்து வர ஐடி காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஸ்டேட் ஃபைல். ஆக்சுவலி நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறத காட்டுறேன். பட் இது எல்லாமே இன்ச் பை இன்ச்சா என்னன்னு டீட்டெயிலா சொல்லுவேன். நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணுன்ற பட்சத்துல ஸ்டேட் ஃபைல் எல்லாமே வந்து இங்கதான் ஸ்டோர் ஆகும். பாத்தீங்கன்னா இதோட இன்ஸ்டன்ஸ் என்ன AMI யூஸ் பண்ணோம், இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி இங்கேயே இருக்கும் பாருங்க. ஓகே,
இன்ஸ்டன்ஸ் ஐடி இங்க இருக்க பாருங்க. ஸோ இது வந்து நம்ம மேனேஜ் பண்றது இல்லை, இட் இஸ் மேனேஜ்டு பை டெராஃபார்ம். டெராஃபார்ம் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறதால டெராஃபார்மால மேனேஜ் பண்ண முடியும். தட்ஸ் வை டெராஃபார்ம் சப்போர்ட்ஸ் த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். கரெக்டா? பட் Ansible does not have any this kind of state file. கரெக்ட். ஆக்சுவலி அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னொருத்தர் அவர் டவுட் கேட்டுட்டு இருந்தாருல, அவருக்கு அது ஈஸியா ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம அந்த டெர்மினல் அவுட்புட் பார்க்கும்போதே அந்த ஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே கெட் பண்ணி எடுத்து வச்சுக்குது. ஸோ நம்ம இன்புட் வந்து ஜஸ்ட் ஒரு மிஷின் மட்டும் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றோம். இந்த ஏஎம்ஐ வச்சு அது இந்த டைப்ல வச்சு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அது என்ன ஆயிடுது, ஃபைல போயிட்டு தட் மீன்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணது இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டோர் பண்ணி ஸ்டேட் ஃபைலில் வச்சுக்குது. ஸோ தட் மீன்ஸ் எப்படின்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதோடைய அவுட்புட் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன வேணும்னு சொல்லி நம்ம கொடுத்தோமோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸோ நம்ம AWS கன்சோலில் மிஷின் வந்துடுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே போல் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ T2 நேனோ தட் மீன்ஸ் மைக்ரோலேருந்து நேனோக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம இதே ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா அது இதே ஃபைல் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ பேக் எண்ட்ல இருந்து எப்படி ரன் பண்ணது, இந்த மிஷின்ஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இந்த ஸ்டேட் ஃபைல யூஸ் பண்ணி அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த மிஷினை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. கரெக்டா ஜி? அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தானே? கரெக்ட், எக்ஸாக்ட்லி, எஸ். ஓகே, எஸ், எக்ஸாக்ட்லி, எஸ். சில சுரேஷ் பேருக்கு வந்து சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு நியூவா ஒரு மிஷின் வேணும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை ரன் பண்ண மாட்டீங்களா? எனக்கு இப்போ எனக்கு நியூவா ஒரு மிஷின் வேணுன்றப்போ வேற ஒரு கோட் தான் ரன் பண்ணுவோம். இது இல்ல ஜி, நம்ம இதே ஃபைல பண்ண முடியும். என்னன்னா ஜஸ்ட் இந்த ரிசோர்ஸ் பிளாக் திரும்பி போட்டுட்டு இதுக்கு ஒரு யூனிகார்ன் நேம் வச்சுட்டு இதுக்கு என்ன வேணுமோ நீங்க பண்ண முடியும். பட் நான் அதுக்குள்ள போவேன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாலும் தெளிவா புரியும். இப்ப நான் இந்த ரிசோர்ஸ்னா என்ன, இதுனா என்னன்னா தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். கரெக்டுங்களா? இப்ப ஜெனரலா இப்படி சொல்லிட்டேன்னா ஓகே பண்ண முடியும் தெரிஞ்சிடும். ஆனா ஏன் பண்ணுது எப்படி பண்ணுதுன்றது புரியாது. அதனால இப்போதைக்கு அந்த டாபிக் உள்ள போவேன்னா நம்ம வந்து Ansible Terraform எப்படி பிஹேவ் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வரைக்கும் இப்போதைக்கு இருங்க. ஓகே, நம்ம டே 2ல உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். உங்களோட கேள்விக்கான பதில் எல்லாமே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியா. ஓகே, இப்ப சில பேர் வந்து இருப்பாங்க, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்ம சில பேர்லாம் வந்து ஆல்ரெடி இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கோம், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அதனால நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் சில பேருக்கு வந்து இந்த ஸ்டேட் ஃபைல்லாம் என்னென்னமோ சொல்றமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் Ansible எப்படி ஒர்க் ஆச்சு, Terraform எப்படி ஒர்க் ஆச்சு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த எக்ஸிகியூஷன் பார்ட், இதுல வர லாக்ஸ், அப்புறமா இதுல கோடு, அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போதைக்கு ரொம்ப பயப்பட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, சூப்பர். எனி அதர் டவுட்ஸ் ஆர் எனிதிங்? ஷால் வி மூவ்? ஓகே, ஸோ இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்மும் ஆன்சிபிளும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டெராஃபார்ம் வச்சு நம்ம இன்ஃப்ரா கிரியேட் பண்ணிடுவாங்க. டெராஃபார்ம் வச்சு பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் வச்சு ஒரு AWS கிளவுட்ல வந்து இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஃப்ரா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஃப்ராவை கான்ஃபிகர் பண்றதுக்கு தே வில் யூஸ் Ansible. ஓகே, ஸோ அந்த ஒன்ஸ் வந்து டெராஃபார்ம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் வந்து Ansible போயிடும். Ansible வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃப்ரா வந்து கான்ஃபிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு VM கிரியேட் பண்றீங்க, ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து கான்ஃபிகர் பண்றது, சம் ஹார்டனிங் பண்றது, கரெக்டா? இல்ல அதுல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது, அதெல்லாம் வந்து யார் பண்ணுவா? Ansible பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு நம்ம நிறைய ஆர்கனைசேஷன் இப்படிதான் பண்ணுவாங்க, டெராஃபார்ம் பிளஸ் Ansible. ஓகே, பட் நீங்க ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு இன்ஃப்ரா பில்ட் பண்ணணும்னா டெராஃபார்ம் இஸ் பெஸ்ட் டூல். இல்ல நீங்க ஒரு ஓஎஸ்குள்ள போயிட்டு ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும், இல்ல நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல பேச்சஸ் தான் வந்து எனக்கு நிறைய எல்லா சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் டூல் Ansible. ஜஸ்ட் ஹாவ் த ரெண்டுத்துக்கும் நல்ல புரிதல் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பழைய டாபிக் போயிடும். நம்ம எப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனுவலா மேனேஜ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுன்றத நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? அதை இப்போ ஐஎஸ்சினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஐஎஸ்சி வச்சு எப்படி அதை மேனேஜ் பண்றாங்கன்றத நம்ம இப்போ
ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இப்போ அட்மின் ஒன்ன்றவரு அப்ப வந்து ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு டெவ்ன்ற என்வரான்மெண்ட்டுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 5 டேஸ் எடுத்துக்கிட்டாரு மேனுவலா ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. அதே 5 டேஸ் இவர் வந்து இந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணி கோடு எழுதுறதுக்கு எடுத்துக்கிறாரு. ஓகே, டெராஃபார்ம் கோடு எழுதுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு? 5 டேஸ் எடுத்துக்கிறாரு. அதே செட் ஆஃப் ரிசோர்ஸ். ஓகேங்களா? அதை வந்து ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி ஸ்டோர் பண்ணிட்டு இஃப் யூ ஹேவ் த சிஐசிடி டூல், ஓகே, நமக்கு வந்து ஜென்கின்ஸோ இல்ல டெராஃபார்ம் கிளவுடர் என்டர்பிரைஸ் அதுவும் சிஐசிடி மாதிரி ஆக்ட் ஆகும், அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இல்ல அஷூர் டெவ்ஆப்ஸ் வாட் எவர் த சிஐசிடி டூல் யூ ஹேவ், அதில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கோடு சேம் தான். அந்த 5 நாள் செலவு பண்ணி எழுதின கோடு சேம் தான். ஓகே, அந்த சேம் கோடை வச்சு we can deploy the resources on all the environment. டெவுக்கும் பண்ணிக்க முடியும், யூஏக்கும் பண்ணிக்க முடியும், ஸ்டேஜிங்கும் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், டிஆருக்கு பண்ண முடியும். எந்த அதே சேம் கோடை வச்சு இன்புட் மட்டும்தான் மாறும், அந்த இன்புட் மட்டும் மாத்தி டெப்ளாய் பண்ணிக்க முடியும் ஈஸியா. ஓகே, இதனால நமக்கு என்னாச்சு, இட்ஸ் ஒன் டைம் ஒர்க் தான். இந்த கோடு எதுக்கு மட்டும் டைம் செலவு பண்ணா போதுமானது. நீங்க அதே வந்து நீங்க ரீயூஸ் பண்ண முடியும். அதே கோடு வந்து நம்ம ஈஸியா ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இது வெரி ஈஸியா குயிக் அண்ட் ஃபாஸ்டா இருக்க முடியும், ஃபாஸ்டா இருக்கும். இது எல்லாமே வந்து ரிலையபிள். ஓகே, அப்புறம் ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம கிட்டப் ரெபாசிட்டரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஆல்சோ டெராஃபார்ம் வந்து ஸ்டேட்ல வச்சிருக்கு, அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து 25 டேஸ்ன்றது வந்து என்ன ஆயிடுச்சு, 5 டேஸ் ஆயிடுச்சு ஈஸியா. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து டெவ்ஆப்ஸ் மாதிரியான ஒரு இன்ஃப்ரால வந்து இது நல்லா யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல். நம்ம ஈஸியாக வந்து ஸ்கேல் டவுன்லாம் வந்து டெராஃபார்ம் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டெராஃபார்ம் வச்சு பண்ணுறதால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி. நம்ம நீங்கள் கோடு எழுதுறதும் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் மல்டிபிள் எலிமெண்ட் ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் மல்டிபிள் எலிமெண்ட் டெப்ளாய் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது நம்ம டெராஃபார்ம் கோடை வந்து எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், கிட்டப் ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து வெர்ஷன் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ நான் தப்பாச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, விசிபிலிட்டி, நீங்கள் அந்த டெராஃபார்ம் கோடை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, இப்போ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல ரியல் டைம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றத கோடை வச்சு நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கன்சோலோ அஷூர் கன்சோலோ போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்கேலபிலிட்டி, நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் கோட் எழுதுனா அது வந்து நம்ம மல்டிபிள் டைம் வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஐஏசி ஆஃப்